நிறைவேற்றினது என்னோட சன் டிவி. மேம், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இந்த அவார்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நம்ம எதுக்குமே லாக்கியில் அப்படி நான் யோசித்து தலையை குனிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அவார்டு என் ஹாலில் வச்சு இனிமேல் நான் என்ன யோசிப்பேன்னா, முட்டாள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் கீழே பார்க்காத, மேலே பாரு, உனக்கு மேலே சன் டிவி இருக்குது. உன்ன மாதிரி ஆர்டிஸ்டில் கண்டிப்பாக அது வந்து என்கரேஜ் பண்ணணும். எங்கள் ஆக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரே ஒரு மனுஷனை நான் கூப்பிடுவோம், அது எத்தனை மணி இருந்தாலும் சரி. இந்த அவார்டு நான் வாங்கும்போது அவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். விடுதலை சார். வாழ்க்கையில எல்லோரும் தேடுறது தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். இந்த அவார்டு வந்து எவ்வளோ ஒரு லாவிஷாக, எவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு யாரும் கொடுத்ததில்லை. சீனியாரிட்டி, ஜூனியர் அப்படிலாம் பார்க்காம கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆல் த ப்ரைஸஸ் கோ டு சன் டிவி. தமிழ்நாட்டில் பிரச்சனைன்னு சொன்னாலே அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். அப்பப்போ சாமியார், எப்பவுமே மாமியார். இந்த கேட்டகரிக்கான 4 நாமினிஸ். நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாதுடா. தண்டிக்கப்பட வேண்டியவன் பிரசாத் தான். அவனை யார் மூலமாவும் கடவுள் தண்டிச்சிருக்காரு. நந்தினியை தண்டிக்க கூடாதுடா. ஏண்டியம்மா, என்னமோ 10 வருஷம் பிரிஞ்சு வந்தவங்க மாதிரி ஃபிலிம் காட்டுறீங்க. உங்க அக்கா வந்து நேத்து ஒரு நாள் தான் ஆச்சு. வேலையை கெடுக்கிறதுக்குனே வந்து நிக்குதுங்க. கடைசியா சொல்றேன், உன் முடிவை மாத்திக்க. இல்ல என் பணத்து மேல ஏறித்தா நீ பஞ்சாயத்துக்கு போகணும். பணங்காசு இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நாங்க பணங்காசு இல்லாம ஏழையா வேணா இருக்கலாம். மான மரியாதையில நாங்க ரொம்ப வசந்தவங்க. என் பொண்ணு கற்பூரங்க, அவகிட்ட அப்படி என்ன குத்தம் கண்டுபிடிச்சிங்க? இந்த அவார்டை வழங்க we call yesteryear ஹீரோயின் பல சூப்பர் ஸ்டார்ஸோடலாம் நடிச்சிருக்காங்க திருமதி லதா அவர்கள் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் குணச்சித்திர நடிகர் மிஸ்டர் டெல்லி கணேஷ் அவர்கள். யார் அந்த மாமியார்? திருமதி செல்வம் பாக்யம் அவர்கள். பாவி மனுஷா, இந்த வீட்டுல இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கா? என்னமோ என் புருஷன் புத்த காந்தி ஏசுனெல்லாம் உன் மருமக பீத்துக்கிட்டாளே. என் வீட்டு காசை எடுத்துட்டு போய் தான் அவன் வீட்டு கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்திக்கிட்டாளே. எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கங்கள். இந்த கேரக்டரை முதல்ல கேஆர் வத்சலம்மா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிது, அவங்க எங்கேயோ ஊருக்கு போனதுனால. ஸோ என்னால் முதல்ல வந்து இந்த அவார்டு கிடச்சதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அதோடு இதில் நான் நடிக்கவே இல்லை, என்னோடய டைரக்டர் தான் நடிக்க வச்சாங்க. ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் இப்படி இவ்வளோ மீட்டர் தான் நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் நடிப்பை சொல்லி கொடுத்ததுனால தான் நான் நடித்தேனே தவிர நானா இல்லை. அதனால் முதல்ல வந்து அந்த பெருமை வந்து டைரக்டருக்கு சேரும். ஓட் பண்ணின உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சன் டிவிக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா இந்த நாமினேஷனே வந்து சிறந்த மாமியார் அப்படின்னு கேட்டிருந்ததுனால எல்லோரும் என்னை கேட்டபோது எனக்கு அவார்டு வராதுன்னு தான் சொன்னேன். நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. இது நிஜமாகவே என்னோடய கேரக்டர் பாக்கியம். இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது நிச்சயம் என்னோடய பாக்கியம் தான். நான் வாங்குகிற ஃபஸ்ட் அவார்டு இது தான். நடிப்புக்காக நான் வாங்கின ஃபஸ்ட்டு அவார்ட் சன் டிவிலேருந்து எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட்ஸ். 3 இயக்குனர்கள் அவங்க தொடர்களில் முதல் காட்சியிலிருந்து முற்றும் சுபம்னு போடுற அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த தொடரோட வெற்றிக்கு பாடுபட்டிருக்காங்க. இந்த அவார்டை ஒரு ஸ்பெஷலான ஆளை கொடுக்க சொல்ல போறோம். நடிகர், இயக்குனர், காமெடியன் மிஸ்டர் பாண்டியராஜன். ப்ளீஸ் வெல்கம் ஹிம்.
சின்ன திரைனாவே அது கரெக்டாக சூட்டபிளான ஒரே ஆள் நான் தான். ஆனால் இதை பெரிய மனசு பண்ணி நாங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இங்கே பேசின அத்தனை பேருடைய பேச்சை கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மனோபாலா சார் சொன்னார், ராதிகா மேடத்தை டைரக்ட் பண்ணிட்டா போதும், அவன் பல்ட்டி அடிச்சு கூட டைரக்ட் பண்ணுவான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன் அவங்க படத்துக்கு. இன்று போய் நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு டல் சீனு ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னார் டேரக்டரு. நான் போய் ட்ரெஸ்ஸு கொடுத்தேன். இவங்க பார்த்தா நான் கட்டி வரேன் வந்துட்டாங்க. பார்த்தா பிரைட்டாக வராங்க. இல்லை மேடம் டல் சீன் இது கவனம் இருப்பானாங்க. இல்லை மேடம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். டேய் போடா வந்துட்டாங்க. நான் நொந்து போயிட்டு நேராக எங்கள் டைரக்டர்கிட்ட போயிட்டேன். என்ன சார் நினச்சிருக்காங்க அவங்க, என்ன போடான்றாங்கண்ணா. அந்த பிள்ளை என்னையே அப்படி தான் சொல்லும். அப்படி அனுபவப்பட்ட இந்த பாண்டியராஜன் அவங்கள இன்னைக்கு சின்ன திரையில் வந்து அசத்தி ஆனர் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான இந்த வேலைன்றது எனக்கு நல்லா தெரியும். குர்ஆனில் ஒரு பழமொழி, ஒருவனுடைய வேர்வை துளி காயமுன் அவன் கூலியை கொடுத்து விடு. இங்கே சன் டிவி கூலியை மட்டும் இல்லை மகிழுமே சூட்டி மகிழ்விக்குது. இந்த விழாவுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு சன் குடும்பத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். யாருக்கு இந்த விருதை வாங்க போகிற 3 இயக்குனர்களுமே 3 தூண்கள் சன் டிவி தொடர்களில். ஸோ அந்த வகையில் எப்படி கலைஞர்களுக்கும் சன் டிவிக்கும் தொடர்களுக்கும் கரவொலி முக்கியமோ, அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தொடர்கள் பார்க்குற எல்லா சன் டிவி நேயர்களுக்கும் மெட்டி ஒலி முக்கியமாக இருந்தது. அது மறுபடியும் இப்போது மெட்டி ஒலி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. மெட்டி ஒலியின் இயக்குனர் திரு திருமுருகன் அவர்கள். நாமினேஷனே இல்லாமல் ஒரு விருது. ஏன்னா எல்லோரும் நாமினேஷன் 4 பேர் வந்தாங்க. இந்த 3 பேர் மட்டும், அடுத்த 2 பேர் தெரியல. எனக்கு வந்து நாமினேஷன் இல்லாமல் இந்த விருது கிடச்சதில்ல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த விருதை வழங்கிய சன் டிவி நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமுருகன் சார், இங்கே ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அடுத்தது வராரு. திருசெல்வம் சார். மிக்க நன்றி. சன் டிவியினுடைய இதிகாசங்கள் சொன்னால் சித்தி, மெட்டி ஒலி, கோலங்கள். இந்த தொடரை 1533 எபிசோடு இயக்குனதுக்கு சொன்னாங்க. மிக கடினமான இலக்கு, ஆனால் உற்சாகமாக பண்ணதில் அந்த வேகத்தில் தெரியல. இது மாதிரி எங்களை மகிழ்வித்த சன் டிவி வரலாற்றில் இப்படி இயக்குநர்களுக்கான மரியாதை அதான் போதுங்கிற அளவுக்கு விருது அள்ளி கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. எப்போ திரு செல்வம் வந்துட்டாரோ அப்போ திருமதி செல்வத்தை எப்படி வரவழைக்காமல் இருக்க முடியும்? அனைவருக்கும் நன்றி. இந்த கதையை கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த எனது தயாரிப்பாளருக்கு எனது முதல் நன்றி. அண்டு சன் குடும்பம் அப்படின்னு விருதளித்த சன் டிவி நிர்வாக இயக்குனருக்கு எனது நன்றி. அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 அண்ணனும் எனக்கு முன்னாடி ஒரு தம்பியாக இந்த அவார்டை நான் வாங்க பெருமைப்படுறேன். ஏன்னா திருமதி செல்வம் கதையை உருவாக்கும்போது, ஏன்னா அந்த கதையை சொல்லும் போது எங்கே சொன்னாலும் இது வந்து மிடில் கிளாஸ் தேராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது வந்து எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, மெட்டி ஒலின்னு மிகப்பெரிய வெற்றி அதுதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து 800 எபிசோடு ஒரு மிடில் கிளாஸை வச்சு கொண்டு போனார். அதன் பிறகு அதோட வழி தோன்றல கோலங்கள். இந்த 2 தொடர் தான் எனக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு சரி நம்ம என்ன புதுசாக கலர் பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சு